அடுத்து பார்த்தோம்னா B को 90 A को அடுத்த பாயிண்ட் granular equilibrium clear. Now we want to make the circle fully. So divide the rest of the piece. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லிருக்கோம். சோ அவுட் ஸ்ட்ரோக்ங்கிறது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகும், டிவல்ங்கிறது ரெஸ்ட் ஆஃப் இருக்கும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்ங்கிறது ஹை பிட்ச் இருந்து டவுன் ஆகும், தென் ரிமைனிங் டிவல்னா ஃபுல்லியா கான்ஸ்டன்ட் வேல்யூ. There is no between the zigzag positions. ஓகேவா? This is called as displacement diagram. Now we want to go with the cam profile. ஏதாவது டவுட் இருக்கா? Make it copy. We go with the cam profile. Displacement diagram கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? No sir. So next one we want to consider about cam profile. Cam profile la நம்ம கன்சிடர் பண்ணனும்னா what we need? So we want to convert the scale. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? 10 mm is equal to 1 cm. Base radius எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேமோடது 40 mm. 40. அப்ப 4 cm இருக்கு. You make the circle. Clear? So 4 cm இருக்கு to make the circle. So the circle ஓட midpoint இருக்கு இல்லையா? அந்த midpointல இந்த 0 ஓட பாயிண்ட் வந்து towards 90 டிகிரில plot பண்ணணும். This is called as O. So இந்த previous diagram நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரொட்டேஷன் வந்து கொடுக்க மறந்துட்டோம். எல்லாமே என்ன எழுதிக்கணும்? Small ABC A B C D E F G H I J K L. Clear? இப்போ என்ன பண்ணணும்னா so first O point வந்து 90 டிகிரி கொடுத்திருக்கானா? லிசன் பண்ணிக்க பார்க்கலாம். so இங்க 90 டிகிரி எடுத்தோம்னா நம்ம இங்க வந்து போற ஸ்ட்ரைட்டா காம்பஸ் இதுல பாத்தீங்கன்னா தெரியுமா வேண்டாம் ப்ரொடெக்டர்ல 90 டிகிரி இங்க 0 ல வைக்கறோம் அப்படி பார்த்தோம்னா இது parallel லைன் 90 டிகிரியா இருக்கும். புரியாம இருக்காது. உங்களோட ப்ரொடெக்டர்ல எடுத்து இப்படி கோயின்சைட் வைக்கறோம் அப்படி பார்த்தோம்னா இது 90 டிகிரி இருக்குமா? சார் ஸ்ட்ரைட்டா. அப்ப இங்க 90 இங்க 90 சேர்த்தா 180. அப்ப இந்த ஹரிசாண்டல் கோடு எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லா 90 டிகிரி கன்வெர்ட் ஆயிருக்கும். புரியுதா இல்லையா கேட்டா? So this is called as our 90 degree. This is called as A. So இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுங்க. இப்போ இது ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆ பிரிக்கணும். 90 டிகிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆ பிரிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15 டிகிரி, not 1.5. அப்ப இது 45. நீங்கள் ஒரு ரெண்டா வரல செக் பண்ணு. 90 degree 6 are equal intervals எப்படி மீட் பண்ணு? 1.5 தான் சார். சரி, நாம தப்பா பண்ணிட்டோம். 15 into 6 தான போட்டுட்டோம். 5000 பை 0 = 4 6 6 9. அப்ப 15 டிகிரி. அப்ப 115 டிகிரிக்கு வந்து கட் பண்ணிக்கணும். கிளியரா? ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டிவல் பீரியட் 3 cm 30 டிகிரி. ஓகேவா? இப்ப உங்களோட கன்செப்ட் பாருங்க. 13 + 60 = 90. அப்ப காம்பஸ்ல இது 90 இது 90 தானே. அப்ப டுவர்ட்ஸ் 39 எடுக்கலாமா? இப்ப இது 30 டிகிரிங்கிறது அப்ராக்ஸிமேட்லி 30 டிகிரி எடுத்துட்டா. சோ இது O இருந்து இது A இது B then 90 டிகிரிங்கிறது C. சோ ரிமைனிங் 180 வந்துச்சா? கிளியரா இருக்கா? சோ ஒரு சர்க்கிள் half ஆஃப் 360 வரணும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 90 டிகிரி டைரக்டா கொடுத்திருக்காங்க.
எடுத்துட்டேன் 90 டிகிரி டேலி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல 30